Vivo Turbo சீரிஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் Vivo T2 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த Vivo T1 அதுலேருந்து சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கேமரா ஃபீச்சர்ஸ் எப்படி Vivo V27 சீரீஸில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸ் மேலே Vivo T2 5G ஸ்மார்ட் ஃபோன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ், கலர், சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் 1.14 வாட் பர் கேஜி, பாடி 1.10 வாட் பர் கேஜி. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது Vivo T2. அடுத்ததாக வந்து டிபியூ கேஸ் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து யூசர் மேனுவல், அதோட 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. இது கூடவே சிம் இஜெக்டர் டூல், டைப் சி டு டைப் ஏ கேபிள் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ Vivo T2 ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து மற்ற Vivo ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பெரிய கேமரா மாடியூலாக இருந்தாலுமே இங்கே வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனல் ஃபினிஷ் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாஸ்லிங் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷைனிங் ஸ்ட்ரைப்ஸ் வந்து தெரியுது. நீங்கள் லைட்டில் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக தெரியும். ஒரு டைம் பார்க்கும்போது வந்து ப்ளூ கலராக இருக்குது, இன்னொரு வாட்டி பார்க்கும்போது வந்து ஆரஞ்சு கலர். அதே சமயத்தில் வந்து கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து வித்தியாசம் இருக்குது. இங்கே டூவல் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் சுற்றி ஒரு மெட்டல் ரிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீக்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஃபினிஷ் வந்து ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணாது. ஆனால் பார்க்கும்போது வந்து லைட்டில் வந்து கலர்ஸ் உங்களுக்கு டபுள் கலராக தெரியுது. இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நைட்ரோ பிளேஸ் கலர், இன்னொரு கலரும் இருக்குது வெலாசிட்டி வேவ். ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணலாம். அதோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171 கிராம் தான். அதனால் லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஃப்ளாட் எட்ஜஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கிரிப் நல்லாவே இருக்குது. சின்ன கை வச்சுருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதோட வந்து உங்களுக்கு 0.78 mm தான் உங்களுக்கு திக்னஸ். ஸோ ரொம்பவே ஸ்லீக்காகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே மைக் 3.5 mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மேலே சிம் ஸ்லாட் அண்ட் செகண்டரி மைக் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் டுவல் சிம்மோட வருது. ஸோ எதர் நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.38 inches, 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்தாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும். இது கூடவே வந்து 1300 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது. வெளிச்சத்தில் நல்லாவே ஸ்மார்ட் ஃபோனை பார்க்க முடியும். அதோட AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். Vivo சொல்லவே தேவையில்ல, குவிக்காக தான் அன்லாக் ஆகும். இதுவுமே அனிமேஷனும் குவிக்காக இருக்குது, அன்லாக்கும் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இது கூடவே வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வைட்1 L1 சப்போர்ட் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR நன் தான் காட்டுது. இதில் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வந்து கலர்ஸ் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேவும் வைப்ரண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு டார்க் கலர்ஸ் பார்க்குறீங்க வெப் சீரிஸ்னாலுமே வந்து தெளிவாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து நல்ல கலர்ஃபுல் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் AMOLED பேனலில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச்சாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 6 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப். இதோட கிளாக் ஸ்பீட் 2.2 GHz. கூடவே UFS 2.2ல இது கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 சொல்லவே தேவையில்ல, கன்சிஸ்டன்ட் சிப். இங்கே ஸ்கோர்ஸும் வந்து 4 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதோட வந்து CPU த்ராட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே டர்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க கொடுத்துருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸ்டெண்டட் RAM 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பழசுலேருந்து ஒரு 15% வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ஆப் குரூப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணுறது, அக்ரிகேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் எண்டில் ரொம்பவே குவிக்காக வந்து ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து இது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பேக் எண்டில் கிட்டத்தட்ட நீங்கள் 20லேருந்து 25 ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கேமும் விளையாடி பார்த்தேன். கால் ஆஃப் டியூட்டியில் வந்து நார்மல் செட்டிங்கில் வந்து கேம் பிளேவும் நல்லா இருந்தது, லேக் இல்லை. ஆஸ்ஃபால்ட்டும் விளையாடி பார்த்தேன், அதுவுமே ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ கிராஃபிக் கேம்ஸும் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13, யூசர் இன்டர்ஃபேஸ் Fun Touch OS 13ஓட தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இல்லை. ஸோ வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இல்லை. சில ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்குது. கூடவே ப்ரைவசி டேஷ்போர்ட், கஸ்டமைசேஷன், கால் ரெக்கார்டிங்கும் எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபன் டச்சில் நிறைய ஃபீச்சர்ஸோட அனிமேஷன்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. அதே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். 5Gயும் நான் ஜியோ சிம் கார்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்டிவாக இருக்குது, டவுன்லோட் எல்லாமே குவிக்காக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 6 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன், நான் ஸ்டாண்ட் அலோன் ரெண்டுமே இதில் ஒர்க் ஆகும். அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் டுவல் சென்சாரோட தான் கொடுத்துருக்காங்க. அதோட Vivo V27 மாதிரி இதுலையுமே வந்து உங்களுக்கு மைக்ரோ மூவி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேமராவில். இதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் vlog பண்ணுறீங்க இல்லை குக்கிங் வீடியோ பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டெம்ப்ளேட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ், கேமரா, ட்ராவல்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி Vivo V27 சீரீஸில் இருந்த மாதிரி இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் சென்சார், மெயின் சென்சார் 64 மெகா பிக்சல், OIS சப்போர்ட்டோட வருது. கூடவே 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வைட் ஆங்கிள் இதில் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. டே லைட்டில் வந்து கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. ஸ்கை கலரெல்லாம் கொஞ்சம் ப்ளூ வந்து அதிகப்படுத்திருக்கு. ஃப்ளவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் அதிகமாக இருக்குது. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லாவே இருக்குது. கிறிஸ்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணுது OIS இருக்கிறதுனால. அதோட போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாம் எட்ஜ் டிடக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. மேக்ரோ ஷார்ட்ஸுமே நல்லா இருக்குது. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஆப்ஜெக்டுடைய கலரை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணலை. ஓரளவுக்கு நார்மல் சைட்லேயே வச்சுருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. லோ லைட்டில் நைட் மோடை எனேபிள் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பெருசாக நாய்ஸே பார்க்க மாட்டீங்க. கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, ஆனால் நாய்ஸ் இல்லாமல் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர் கேலிப்ரேஷன் நைட் மோட்லேயுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் 1080 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4K சப்போர்ட் இல்லை. இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் OIS இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டெபிலைஸ்டாக வீடியோ எடுக்க முடியும். அதோட டியூரபிலிட்டிக்கு IP54 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேசாக தண்ணி பட்டாலோ மழையில் நனைஞ்சாலோ எதுவுமே ஆகாது. ஸ்பிளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருக்கிறதுக்காகவோ என்னவோ 4500 mAh கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கூடவே 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இங்கே சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சார்ஜ் பண்ணலை. நான் வந்து 49%லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து எனக்கு சார்ஜ் இருக்குது. பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்குது. பட் ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். 4500 mAh கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து நார்மல் யூஸருக்கு தாராளமாக வந்து ஒரு நாள் நைட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஹெவி யூஸர் அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு. ஸோ Vivo T2 இந்த ஃபீச்சர்ஸோட எந்த விலைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரியல. பிராண்ட் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியல. பட் இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொடுக்கலாம்? Snapdragon 695 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே Vivo T1 வந்து உங்களுக்கு 17,000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் அதிகமாக லான்ச் பண்ணலாம். ஸோ Vivo T2 இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.